ஹலோ கைஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்மேனில் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சர்வர் பேர் ஹீரோ பிரெயின் வேர்ல்டு எஸ்எம்பி. ஸோ எனக்கு ஹீரோ பிரெயின் பிடிக்கும். ஸோ அதனால் ஹீரோ பிரெயின் வேர்ல்டு எஸ்எம்பின்னு வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட சர்வைவல் சீரிஸ். ஸோ நான் ஹார்ட் கோர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கொடுமையாக கேட்குறீங்க. அதில் நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது டைமண்ட் மைனிங் போகலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல லாவாவில் ஒரு செத்துட்டேங்க. ஸோ அதனால் நான் போகல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. கைஸ் இதெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு போட்டிருக்கேன். கைஸ் அங்கே 2 ஷிப்பு தெரியுதா உங்களுக்கு? ஷிப்பை காமிக்கிறேன் இங்கேருந்து தெரியுதா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஜூம் ஆப்டிஃபைன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷிப்பு இப்படி தெரியுது. ஷிப்பு இந்த ஷிப்பு நல்லாயிருக்கு, இந்த ஷிப்பும் நல்லாயிருக்கு. என்ன இருக்கும்னு தெரியாது. இப்போ தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டு எடுத்துக்கலாம். பக்கத்தில் இன்னொரு ஷிப்பு கைஸ் உங்களுக்கு தெரியுதா? வச்சு கேட்டாங்கன்னா இந்த நாங்கள் என்ன கண்ணு தெரியாது இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அது எதுக்கு நம்மளுக்கு ஓகே நாங்கள் உடைப்போம். சுகர் கேன்லாம் இருக்குது. இதுதான் என்னோட கரெக்டான ஸ்கின் டைம் மேலே போட்டு தான் நம்ம விளையாட போகலாம். ஓகே சாம்பிளிங் கிடைக்கும் நேற்று. ஓகே ஸோ ஏன்னா சஸ்பீஷியஸ் இந்த உடச்சோம் ஏதாச்சும் சாப்பிட்றாங்க. இது கிராவல். ஓ காய்ஸ் ஆமாம் கைஸ் நான் போட்ட டெக்ஸ்டர் பேக் அப்படி ஒரு குளியல் போட்டுருவோம். ஏன்னா நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குது? ஓகே இந்த ஃப்ளவர் என்ன புதுசாக இருக்குது? என்ன ஃப்ளவர் இது? ஏதோ ஒரு ஃப்ளவர் ஆனால் வித்தியாசமாக இருக்குது. ஓகே வாங்க போவோம். கொஞ்சம் வந்துட்டோம். என்னது இது? சரி ஓகே ஸோ இப்போ எல்லாம் பெரிய குழிலாம் கிடையாது. இந்த மாதிரி தான் இன்னும் ஷிப்பை ஒழுங்காக கேட்டிருக்காரு. ஓகே இது பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ட்ரெஷர் மேப்பு, வேறு ஒரு ஆர்மர். என்னது? பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷனு, ஃபயர் ப்ரொடெக்ஷனு, அன்பிரேக்கிங். வாவ் இதுக்கு போய் அன்பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இதே டைமண்ட் ஆர்மர் கொடுத்துருந்தா ஏன் அயன் ஆர்மர் கொடுத்துருந்தா கூட ஓகே. நான் போட்டு டெக்ஸ்டர் பேக்கில் இது ரெயின்போவாக இன்னும் ஸோ அதான் எனக்கு பிடிச்சிருந்த டெக்ஸ்டர் பேக். கைஸ் யுனைட்ரி பவுண்ட்ரி அச்சீவ் வேணாம் தேவை. கைஸ் ரேர் அல்ட்ரா ரேர் ஃபஸ்ட் டைம் குட்டி டர்ட்டில். ரொம்ப குட்டி டர்ட்டிலாம் பார்க்குது. 9.9 1.9% சான்ஸ்னு அது ஒரு அம்மா பாருங்க அடிக்க முடியல. ஓகே அந்த இடம் வாவ் செம. ஸோ அந்த இடம் எங்கே இதை வச்சுப்போம், பிளாங்காக மாற்றிப்போம். இப்போது கிராஃப்டிங் டேபிளாக மாற்றிட்டு 8 ஸ்டிக்காக மாற்றிப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 சாரி கேஸ் சின்ன இது. ஓகே ஸோ நம்ம அந்த சைடு போகலாம். இதை வச்சு சவுண்டுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நான் சாரி சொல்லிடுறேன். ஓகே ஓகே எனக்கு அயன் 5 கட் இன்னாட்டு கோல்டு, வேறு என்னது எக்ஸ்பி பாட்டிலு, வேறு இது செயின், இது 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 இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். 6 நம்மளுக்கு ஆரோ கிடச்சிருக்கு. ஸோ நைஸ் தான். ஸோ எங்கத்தில் நம்மளுக்கு பயங்கரமான லூட்டே கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் மாடெலாம் போடல. ஸோ கிராஃப்ட் மேனில் அது அப்படியே தான் இருக்கும். 15 இது 19 வேறு நம்மளுக்கு இது கொடுக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வாரியர்ஸ்க்கான ஆர்மர் இடம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபைட் பண்ணதுக்காக நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நம்ம இப்போ வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அயனில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட ஹெல்மெட்டும் இது இருக்குது. அப்படின்னா பேன் செஞ்சுட்டு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா நான் அங்கே பார்க்கும்போது ஒரு பிளாக் ஸ்மித் இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம போய் செக் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம முடிச்சிடலாம்.
ஸ்வானில் எடுத்துகிட்டு போகலாம். இங்கிட்ட நான் போட்ட டெக்ஸ்டர் பேக்கில் பார்த்திங்கன்னா இது டைமண்ட் ஸ்வான் இருக்குது. அந்த அயன் ஸ்வான் தான். இந்த டெக்ஸ்டர் பேக்கும் ஆட்-ஆனில் தான் இருக்கேன். ஆட்-ஆன் வேணால் ஆட்-ஆன் பார்த்தாங்கன்னா அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ என்ன கெட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கண்ணா. அந்த சைடும் கெட்ட மாட்டாங்க, இந்த சைடும் கெட்ட மாட்டாங்க. ஏதோ சத்தம் போட்டாங்க. எனக்கு வில்லேஜர் வேறு மாதிரி இருக்கும். ஓட்ட டெக்ஸ்டர் பேக்குள்ளே யாராச்சும் வந்துட்டாங்கன்னா யாருமே இல்லை. ஓகே, பேரத்தில் என்ன இருக்காது. ஆனால் எத்தனை தடவை மைன்கிராஃப்ட் மாதிரி காப்பி கேம்லாம் இருக்கும். மைன்கிராஃப்ட் கிடைக்கணும். ஸோ ட்ரை பண்ணுவோம் மைன்கிராஃப்ட் வாங்க. ஓகே, பிளாக் ஸ்மித். எஸ், பிளாக் ஸ்மித்தை பார்த்துட்டேன். ஸோ அந்த கயிறு பார்த்தேன்னு சொன்னல, ஸோ அதுதான் பிளாக் ஸ்மித். ஓகே, நம்மளுக்கு நல்ல வேலைங்க. பூட்ஸ் நான் பூட்ஸை செய்யலை. ஏன்னா பிளாக் ஸ்மித்தில் கம்பல்சரி பூட்ஸ் இருக்கணும். ஆனால் டைமண்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஒரு அயன் நார்மல் பாதி மாறிட்டோம். தென் நம்மளுக்கு ஒரு பிக்காக்ஸ் வர கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இடம் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ஃபுட்டோட டெக்ஸ்டர் கூட நல்லாயிருக்கு. ஓகே, வீட்டோட டெக்ஸ்டர் ஏன் ஓட முடியும்? சாப்பாடு இல்லையா? ஷீல்டும் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுப்போம். ஓகே, ராணிக்குள்ள பையன் இது ஓடுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போதைக்கு நம்மளோட பேஸுக்காக மார்க் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம இப்போது 3 அயன் செஞ்சுருவோம் வந்துட்டு. ஓகே, நம்ம கோல்டில் கொஞ்சம் செஞ்சிடலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக தேவை. ஆனால் இது ஏதோ ஆச்சு. ஷீல்டு ஏன் அப்படி காமிக்குது? பரவாயில்ல, அது கொஞ்ச நேரத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? செஸ்ட் உருவாக்கணும். இதுதான் ஃபுல்லாகாமல் போச்சு. 2 பண்ணுது. ஸோ நம்மளோட செயின் ஆர்மர் இங்கே அடிக்கிறோம். நம்மகிட்ட ஃபுல் செட் ஆஃப் செயின் ஆர்மர் இருக்குது. ஒரு ஸ்டோன் ஸ்வாட் இருக்குது. ஸ்டோன் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு ஆரோஸ் இது இருக்குது. ஓகே, எல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் கிளம்புவோம். ஸோ சாரி கேஸ், திரும்பி அதே டிஸ்டர்பன்ஸும். ஓகே, என்ன இது கைஸ்? அங்கே இது தெரியுது பார்த்தீங்களா? இது ஏதோ ஷீல்டு வந்துச்சு. ஆனால் கோல்டு ஆர்மர் ஃபுல்லாக எக்யூப் பண்ணோடனே பார்க்க மாசாக இருக்குண்ணா. ஓகே, ஷீப்பு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் டெக்ஸ்டர் பேக்ஸ் அப்படின்னு வீடியோ வேணும்னா இதுக்கு அட்லீஸ்ட் 10 லைக் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ வரும். ஸோ வில்லேஜர் எந்திரா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டை செஞ்சுட்டு ஐயோ டைம் ஆகிடுச்சு நைட் ஆகிடுச்சு. ரெட் பெட் செஞ்சிடலாம். இப்போதைக்கு நம்மளால் ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஐட்டம்ஸ். நம்ம ரொம்ப ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல பிளேயர் வச்சு நியூ பிளேயர்லாம் சொல்ல முடியாது. ஒரு மீடியம் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நல்லாவே எம்எல்ஜி பண்ணேன். ஓகே, கொஞ்சம் ஃபுட்டு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா போன தடவை மாஸ்டருக்கு யாரா நீ கைஸ்? பின்னாடி வியூவர்ஸ்க்கு அவங்க காமி போடாங்க கைஸ். பயங்க மாட்டேங்கிறான்.
பின்னாடி ஏதோ வச்சுருந்தோம். ஸோ இந்த ஆர்மெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. தேவையே இல்லை. இது வித்தியாசமாக மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த இடம், ஸோ அங்கே தெரியுதா உங்களுக்கு ஃப்ளவர் ஃபாரஸ்ட். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் போன ஒரு டைமண்ட் ஆர்மர் போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன்ல. ஸோ அந்த வீடியோ மாதிரி தான். அதில் நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயுமே அது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஐயோ சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேனே. இவங்க வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அப்பாடா. ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். இதில் என்ன விவசாயி ஆகிட்டு இது எப்படி இதில் போகணும். இது போன் மீன் வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நம்மளோட கிராஃப்டிங் டேபிளோட இடத்துக்கு போகணும். என்னால் முடியலை. ஐயோ கம்மியாகிடுச்சு. என்கிட்ட வெறும் 2 பார் தான் இருக்குது. ஐயோ என்னால் முடியலை. ப்ரெட்டு என்னடா இது பார்க்க தேவையில்லை. பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, சார்ஜ் வேறு கம்மியாக இருக்கேன். ஸோ ஓகே, அகைன் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தெரியுதா இந்த ஃப்ளவர் ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ தான் பார்க்குறேன். திடீர்னு நான் பாஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஸோ திரும்பியுமே அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஸோ திடீர்னு தானே பாஸ் ஆகிடுது. ஸோ அது எதுக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஸ் இதை நம்ம உடைக்கணும். கஸ் இந்த ஃப்ளார்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த டெரக்கோட்டா கிடையாது. இந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மாதிரி இந்த க்ரீனு டார்க் க்ரீனு எடுத்துக்கணும். மேலே வச்சுட்டு ஏண்டா இது அதுக்குள்ளே வந்துச்சா. வெறும் 3 பிளாக் ஹைட்டு தான் இது. போன இதில் நம்ம ஜெயண்ட் ஃப்ளவர்ஸை பார்க்க மட்டும் தான் செஞ்சோம். ஐயோ ஓகே. ஐயோ கைஸ் எனக்கு போதும், வேணாம், தேவையில்லை. கைஸ் யார் கைஸ் இதை உடச்சது? என்ன மாதிரியே யாரோ சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது போஷன் குடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. வில்லேஜர் அவுட் போஸ்ட். நம்ம போய் சட்டுன்னு மேலே எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். உடன் ஷவலே உடஞ்சி போச்சு. ஓகே, நம்ம ஏறியாச்சு. ஸோ இந்த செஸ்ட்டு டைமண்ட் ஆக்ஸுக்கு செம்ம லக்கு. டைமண்ட் ஆக்ஸ் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. ஏரோஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கிராஸ் போ வேறு அயனா டைமண்ட் மாதிரி இருக்குது. வேறு இது கிளாக்கு போட்டு இது டைமண்ட் பிக்காக்ஸு. அயன் ஜஸ்ட் பேர் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பட் ஃபுல் அயன் நார்மல் ஆகணும். ஆனால் இந்த ஓகே நம்ம எடுத்துப்போம். நிறையா இது கிடச்சிருக்கு. கிளாக்கு பார்த்திங்கன்னா 2 கிடச்சிருக்கு. ஸ்பை கிளாஸ். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஜூம் பண்ணுற இது இருக்குது. பட்டு இந்த லெதர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த என்சான்மெண்ட் மட்டும் இருக்கட்டும். இது என்னது லெதர் ஆர் சாமரா சேடில் போடு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. காம்பஸ் நம்மளுக்கு தேவைப்பா. நெக்ஸ்ட்டு போட்டு என்னங்க செம ஈஸியாக எல்லாம் கிடச்சிட்ருக்கு. போர்ஷன் வேறு இருக்கு. இதை நம்ம வச்சுருவோம். இதையும் வச்சுருவோம். இந்த ஒயிட் ஒன்லையும் வச்சுருவோம். டர்ட் நம்மளுக்கு தேவைப்படும். இதை வச்சுக்குவோம். லெதர் ஆர்மர் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம ஆரோ 64 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் வெளில போயிட்டு தான் கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம் பண்ணி நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா செம்ம லக்கு அல்டிமேட் லக்கு. ஸோ இந்த மாதிரி லக்கு கிடைக்கிறது தான் எனக்கு மட்டும் தான் வருது. ஸோ எல்லாம் இந்த அயன் ஸ்வாடே முடியலை. ஸோ நம்ம இந்த அயன் ஸ்வாடை பத்திரமா வச்சுக்கணும்.
எல்லாமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா போர்ட்டல் போகிற எபிசோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம டே 2 ஆயிடுச்சா? அடடா ஆமாம்ல. நெக்ஸ்ட்டு டே 3. ஓகே பார்த்திங்கன்னா செம்ம, நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஒர்த்தான எக்ஸ்ப்ளோர்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுப்போம். இதுவுமே நம்ம பத்திரமா வச்சுப்போம். இது பத்திரமா வைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நம்ம வச்சுப்போம். 3 அப்சூடியனு, இது 8 ஆரோஸு. ஸோ இப்போ இன்னைக்கு நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ரைடே கிடையாது. ஐயோ, எப்படி கேஸ் கிராஸ் போவில் கூட சுடுறது? ஸோ கிராஸ் போ வேஸ்ட்டு நினைக்கிறேன் கேஸ். நம்மளுக்கு எப்போவுமே நம்ம தரம் போ தான். காலையிலலாம் எரிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிடுவோம். ஓகே, டே 3. ஓகே, டே 3 ஆயிடுச்சு. யார் அது? ஸோ எல்லாம் அங்கே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க 2 பேர். ஸோ குருவி கூட சாப்பிடுவோம். வேணாம், நம்மளோட ஆர்வம் தானே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம யார் மேலேயாச்சும் சுட்டு ஆகணும். இவன் கூட ட்ரேட் பண்ணுவோம். என்ன ட்ரேட் பண்ணுறேன்? ஒரு ஐரன் ஆக்ஸு. இது என்னடா? எமரால்டு 3 வேணுமா? எமரால்டுக்கு நான் எங்கடா போவேன்? நானே இங்கே அதை பஞ்சத்தில் இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இதை போட்டுட்டாச்சு. ஸோ ஆனால் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான் இன்றைக்கி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.